Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாசி பருப்பை வச்சு ஒரு இனிப்பு புட்டும் கார புட்டும் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. வாங்க சேனலுக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 டம்ளர் பாசி பருப்பு அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1/4 டம்ளர் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பை மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடலை பருப்பு சேர்க்கும் பொழுது சாஃப்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 2 டம்ளர் பாசி பருப்பும் 1/2 டம்ளர் கடலை பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அளவுக்காக அதை காமிச்சிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து மைய அரைச்சிட்டிங்கன்னா முழுக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் புட்டு வந்து நமக்கு பொலன்னு வராது, தொண்டை அடைக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்ல மசால் வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இட்லி தட்டில் ஊற்றி நம்ம ஆவியில் வேக வச்சு அப்புறமா நம்ம யூஸ்வலாக புட்டு செய்கிற மாதிரி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 பேட்சாக இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இட்லி ஊற்றி எடுத்து உதுத்து விடும் பொழுது அது சரியான பக்குவத்தில் நமக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் நல்ல எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம இட்லியாக ஊற்றி 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி எடுத்தால் கூட உங்களுக்கு சரிப்பட்டு வரும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நான் மீதி தட்டுகள்லையும் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இட்லி இப்படி தான் இருக்கும். நம்ம கையால் உதுத்து விடுறதுனாலும் உதுத்து விடலாம். ஆனால் எல்லாத்தையும் உட்காந்து செய்யும் பொழுது கஷ்டமாக இருக்கும். நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் 4 துண்டாக பிச்சு போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை எடுத்திங்கன்னா நல்ல உதிரியாக நமக்கு வந்துடும். ஆறுறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா எல்லாமே ஜாரில் ஒட்டிக்கும். அதனால் இட்லியை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அப்புறமா பல்ஸ் மோடில் ஒரு தடவை இப்படி ரிவர்ஸில் சுற்றி எடுத்திங்கன்னா நல்ல பொலன்னு வந்துடும். இந்த மாதிரி உதுத்து விட்டு நான் வந்து 2 தடவை போட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஸ்வீட்டுக்கும் ஒன்று வந்து காரப்புட்டு செய்கிறதுக்கும் நான் பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், கொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இனிப்பு புட்டும் காரப்புட்டும் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு புட்டுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் உங்கள் விருப்பம் போல் இனிப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சுகர் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்த்து பொடி பண்ணி நீங்கள் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், இனிப்பு புட்டுக்கு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு புட்டை நான் பாருங்கள், இந்த மாதிரி இனிப்பு புட்டுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் தூள், தேங்காய் சேர்த்துட்டோம். இப்போ தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான பாசிப்பருப்பில் இனிப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும். நார்மலாக ராகி புட்டு, அரிசி புட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து வித்தியாசமான இந்த புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம காரப்புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதே பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி காரப்புட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுந்து தாளித்ததுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் வாய்வு இல்லையா, அதனால அதுக்காக அதை சேர்த்துக்கிறோம். கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வதங்குறப்ப இதுக்கு தேவையான உப்பையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து வேகும்போது
சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த காரத்துக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா இது வதங்கி வரணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம உதுத்து வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு காரத்துக்கு உங்களுக்கு இட்லி பொடி இருந்ததுன்னா இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைனா பச்சை மிளகாவோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நாம் இட்லி பொடி இப்போ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. இதுதான் நம்ம காரப்புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே ரொம்பவே சுவையாக இருக்கும், வித்தியாசமான ரெசிபியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தேவைன்னா கொஞ்சமாக அரை மூடி லெமன் கூட பிழிஞ்சு விடலாம். விருப்பம் இருந்தால் பிழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா சுவையான இனிப்பு புட்டும் காரப்புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சீக்கிரமே அடுத்த ரெசிபியில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹோம் மேக்கர்ஸ் பவுல். பாருங்க, சூப்பரான காரப்புட்டு ரெடி. அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.